நல்ல ஆரோக்கியமான மரம் ஒரு 7000 to 10,000 ரூபாய் வரை காய்க்கும். அதுவும் கல்லுக்கு கொடுத்தா ஒரு தென்னை மரம் லட்சம் ரூபாய்க்கு வருமானம் கிடைக்கும். அந்த கல்லு என்பது நம்முடைய தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்கள் நிறைந்த இயற்கை உணவு. அது ஒரு போதைப் பொருள் அல்ல. கல் எடுக்கிறதுனால என்ன நன்மைன்னு சொன்னா, கல்லுல அனைத்து பூச்சிகளும் வரும், சாப்பிட்டுக்கிட்டு அங்கே விழுந்து செத்துரும். அப்ப நம்ம தென்னை மரத்துக்கு பூச்சி நோயினுடைய பாதிப்பும் நமக்கு குறையும். டாஸ்மாக் கடையில ஒலிக்கன்னு சொல்ல கல்லு கடைகளை நம்ம ஆரம்பிச்சால் இளைஞர்கள் அளிக்கப்பட்டது இந்த மது என்ற ஒரு அரக்கனால். நம்முடைய கல் ஒருங்கிணைப்பாளருடைய குழு தலைவர் நல்லசாமி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒற்றை பனை மரத்து கல்ல சாப்பிட்டாலே எந்த வியாதியும் வராது. ஏன்னா பசுமை பூமி அதுல ஆராய்ச்சி பண்ணி கலப்படம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கிட்டு ஒரு மேடை பேச்சு, நான் தமிழை பாதுகாக்கிறேன், தமிழரை அழிச்சிட்டு நீ எப்பயா தமிழை பாதுகாக்க போறோம். ஆகையால் பசுமை பூமி என்பது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்.